எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வில்லேஜ் எப்படி பேசுகிறதுங்க. ஏனுங்க, ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா மாட்டை பற்றி கண்ணுக்குட்டி பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மாட்டை பற்றி பார்க்கலிங்க, வெறும் கண்ணுக்குட்டி பற்றி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கண்ணுக்குட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் பருவநிலை கண்ணுக்குட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வில்லேஜ் அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. என்னங்க, சரிங்க, பேசிகிட்டு இருக்கிறத விட சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். அதாவது போட்டிங்கன்னா நாம் இப்போ கண்ணுக்குட்டி பற்றி வீடியோ பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இங்கே வாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் 1 வயசு 4 மாதம் ஆகிப்போச்சுங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செனை ஊசி போடுவோமுங்க. ஆனுங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் குத்தியாச்சுங்க. இந்த மாதிரி பருவத்தில் கண்டிப்பாக மூக்கணம் குத்தி தான் ஆகணுமுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 வயசுக்கு மேலானா கண்ணுக்குட்டிக்கு மூக்கணம் குத்துனாதான் நம்ம கண்ணுக்குட்டி கரெக்டான பிடிக்க முடியுமுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்மள தள்ளி விட்டு போட்டு ஓடி போயிருங்க. ஆனுங்க, தள்ளி விட்டு ஓடினா பரவாயில்லைங்க, இழுத்து கீழே தள்ளுங்க, அப்புறம் மிதிச்சு போடுங்க, உதச்சி போடுங்க, ஏகப்பட்ட சேட்டை பண்ணி போடுவாங்க இவங்கள. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு 1 வயசு தாண்டிடுச்சா, அதுலேயும் குறிப்பாக ஒன்றொன்று சொல்கிறோமுங்க, மூக்கணம் வந்து எல்லா நேரத்துலையும் குத்த முடியாதுங்க. காத்தால நேரம், இன்னும் சொல்லப்போனால் வெய்ய காலத்தில் தான் மூக்கணம் குத்தணுமுங்க. மழை காலத்துலையோ குளிர் காலத்துலையோ மூக்கணம் குத்தக்கூடாதுங்க கண்ணுக்குட்டிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்படி இருந்தாலும் மூக்கில் கொஞ்சம் புண்ணு வருங்க. அப்போ நம்ம வந்து மழை காலத்துலையோ இல்லை குளிர் காலத்துலையோ குத்திட்டோம்னா அது சீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வெய்ய காலத்தில் குத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்க, சௌரியமாக இருக்குமுங்க. என்ன ஒரு மாதம் சொல்ல விட ஒரு 28 நாளைக்கு அது எதுவும் தொடாமல் இருந்துடணுமுங்க. இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூடங்க நீங்கள் மூக்கணத்தை உருவி விடுங்க. கைத்தை வந்து திருப்பி உருவி விட்டோம்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடுமுங்க. ஆனுங்க, அது மூக்கணம் குத்துனா நம்ம எல்லாருமே 6 வேணாலும் கண்ணுக்குட்டியில் பிடிச்சிக்கலாமுங்க. ஆமாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இன்னும் 2-3 மாதங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சு சரியாக 3 மாதத்தில் இது பருவத்துக்கு வந்துருமுங்க. அதாவது செனைக்கு ரெடியாக இருக்குமுங்க. சேரியம்னே, இப்போ இந்த மாதிரி கண்ணுக்குட்டி நம்ம செனைக்கு ரெடியாக இருக்குது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போது நம்ம வீட்டில் ஓட்டோம்னா நம்ம கண்ணுக்குட்டி கணக்கு வச்சுருப்போங்க, இந்த மாதம் ஈனிக்குது, இது எப்படி இன்னும் ஒரு 1.5 வயசுங்கும் போது, ஏன்னா கரெக்டான அது ஒரு பருவக்காலம் எப்படின்னா 1.5 வயசுக்கு மேலே, 1.5 வயசுலேருந்து கண்டிப்பாக ஊசி போட்டுடலாமுங்க. இல்லை 1.5 வயசுக்கு மேலேயும் சிலது வந்து செனையாகுமுங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கண்ணுக்குட்டி வந்து நம்ம கூட வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு கண்ணுக்குட்டியோ இல்லை இன்னொரு மாடோ ஏதாவது கூட நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னா மேலே தொத்த ஆரம்பிச்சிருமுங்க. அப்போ அது நிலைக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமுங்க. முக்கியமான விஷயம், அமாவாசை டைமில் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கத்திக்கிட்டே இருக்குமுங்க. அதாவது இப்போ அமாவாசைக்கு ஒரு 2 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கத்திக்கிட்டே இருக்குமுங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி மாட்டோட புறகால பார்த்திங்கன்னா நம்ம மாடு யூரின் போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைப்படுதல் பட்டுட்டு இருக்குமுங்க. அது எப்படி சொல்கிறதுங்க, அதாவது ஒரு ஜெல்லாட்டம் வருமுங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்களே என்ன சொல்லுவோம்னா, கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் முடையடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவோமுங்க. அது கரெக்டான டைமுங்க. சரிங்களா? அதுதான் செனைக்கு ஓகே ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுலேயும் இந்த முதல் ஈத்து கண்ணு போடுது பார்த்தீங்களா, இப்போ இது பாருங்கள், இது கண்ணுக்குட்டி பருவமுங்க. நம்ம செனை ஊசி போடுறோம்னா நம்ம என்ன பண்ணணும், டாக்டரை வர வச்சு ஃபஸ்ட்டு நசியம் பார்க்கணுமுங்க. அதாவது அவங்க வந்து அந்த உறுப்பில் கை வச்சு பார்ப்பாங்க, கர்ப்பப்பை நல்லா இருக்கா, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, இதுக்கு இனி செனை ஊசி போட்டால் செனை நிற்குமா இப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து பார்த்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஓகே, நல்ல நசியம் இருக்குது அப்படின்னம்னா, ஏன்னா நம்ம முதல் நாளே முடையடிக்குது இன்றைக்கே நம்ம டாக்டர் கூப்பிட்டோன்னா செட் ஆகாதுங்க. ஒரு நாள் விட்டுறணுங்க. அது முடையடிச்சு ஒரு 2வது நாள் இல்லாட்டி 3வது நாள் டாக்டர் வர சொல்லி, இப்போ 2 நாளாக முடையடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நசியம் பார்ப்பாங்க. முதல்ல கர்ப்பப்பை வளர்ச்சின்னு சரியாக இருந்தால் அப்போ ஊசி போட்டுருவாங்க. மெயினான விஷயம், மாட்டுங்களுக்கு செனை ஊசி போட்டதும், மாட்டுக்காக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் செனை ஊசி போட்டதும் நம்ம ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணுமுங்க தேதியை. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஊசி போடுறோன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து 8வது மாதம் பால் இப்போ இந்த கண்ணுக்குட்டி வந்து இது வந்து தலையீத்துங்க, மாட்டுக்கு வந்து நம்ம 8வது மாதம் வந்து பால் கறக்கிறத விட்டுருவாங்க. இது வந்து கண்ணுக்குட்டினால நம்ம வந்து அப்படி இது பண்ண முடியாது. ஏன்னா கண்ணுக்குட்டி கண் ஈனதுக்கப்புறம் தான் இதாகு. இன்னும் சொல்லப்போனால் இது இப்போ ஊசி போடுறோம், இப்போ சத்தம் போடாது. ஊசி போட்டதுக்கப்புறமா செனை ஊசி போட்டதும் நம்ம வெயிலில் ஒரு 3 நாளைக்கு கட்டக்கூடாதுங்க. சரிங்களா? அப்புறம் நல்ல வெயில் டைமில் ஊசியும் போடக்கூடாதுங்க. இப்போ சித்திரை மாத டைமெல்லாம் செனை ஊசி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டுங்க, சிலதெல்லாம் செனை நிற்காது. அதனால் கொஞ்சம் வந்து அந்த டைம் விட்டுருங்க. அந்த ஒரு தடவை கத்திருச்சுன்னா அதை ஒரு தடவை விட்டு போட்டு அடுத்த கடுவு, அதாவது சித்திரை மாதத்தில் இப்போ கத்துதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், அந்த ஒரு கடு விட்டுறோன்னு
அடுத்த கடவு கத்தும் போது நம்ம ஊசி போட்டுக்கலாமுங்க. அப்போ தான் அந்த நசியம் சரியாக இருக்குது, கர்ப்பப்பை நல்ல வளர்ச்சியில் இருக்கும்போது ஊசி போட்டால் தான் செனை பிடிக்குமுங்க, இல்லாட்டி பிடிக்காதுங்க. ஆனுங்க அப்புறம் ஊசி போட்டு வீணாக போயிரு. இப்போயே இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம ஊசி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இப்போ செனை கன்ஃபார்ம் ஆயிருச்சா அப்படின்னு நமக்கு எப்போ தெரியும்னா 3 மாதம் கழிச்சு தான் தெரியுமுங்க. மொதல் அமாவாசைக்கு போடுறோம்னா அடுத்த அமாவாசைக்கு மேலே அதுக்கு எதுக்கு சத்தம் போடாது, கத்தாது. கத்துலினாவே தெரிஞ்சுக்கலாம், ரைட்டு செனை நின்றுச்சுன்னு அர்த்தம். சிலது அமாவாசை முடிஞ்சும் 1.5 மாதம் கழிச்சும் கத்துங்க. கற்று நான் சொன்ன மாதிரி அந்த முடையடிக்கி அப்படி அடிச்சுதுன்னா அப்போ இது செனை நிற்கலை, அப்போ மறுபடியும் நம்ம கூப்பிட்டு ஊசி போட்டு தான் ஆகணுமுங்க. சரிங்களா? அந்த 3ஆவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டியில் அப்போ தான் மடி வைக்குமுங்க. ஏன்னா இது வந்து இளங்கண்ணுக்குட்டி, முதல் ஊசி போடுறேன்னு சொல்லிட்டேங்களா. இந்த மாதிரி பருவநிலை கண்ணுக்குட்டிக்கெல்லாம் அப்போ தான் வந்து 3ஆவது மாதத்துக்கு மேலே தான் மடியே வைக்க ஆரம்பிக்குமுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நமக்கு மறக்காமல் தேதி மட்டும் எழுதி வச்சிடணுமுங்க. ஏன்னா மாடு வந்து மனுஷன மாதிரி தான். கண்ணின்றது வந்து 9ஆவது மாதத்துலேயும் மீனும் 10ஆவது மாதத்துலேயும் மீனும் சிலதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வெயிலில் பிடிச்சி கட்டுறது, அப்புறம் திடுப்புன்னு மற்ற நம்ம நார்மல் மாட்டை இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இழுத்துட்டு போகக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு கர்ப்ப பொண்ணு ஒரு நம்ம வீட்டில் இப்போ ஒருத்தங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்குவோமோ, பக்குவமாக நடந்து போயிட்டு வாமணி, பக்குவமாக இரமணி அப்படிலாம் நம்ம எப்படி சொல்லி புத்திமை சொல்லுவோங்க. அந்த மாதிரி தான் எங்கள் மாட்டை வந்து நம்ம அந்த மாதிரி டைமில் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம்லாம் சும்மா திப்பிடுது. நிறைய பேர் அப்படி இழுத்துட்டு போகிறத நானே பார்த்துக்கிறேங்க. நான் சத்தம் போடுவேன், தியானத்துக்குங்க இப்படியெல்லாம் மாட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு. அதனால் பார்த்து இந்த மேடு கீடெல்லாம் பார்த்து இறக்கணும். ஏன்னா சிலது ரொம்ப நம்ம வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, இந்த மேட்டில் ஏற்றிட்டு போகிறது, அப்புறம் வாய்க்காலில் இறக்குறது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆயிருங்க, குறப்பிரசவமாயிருங்க. ஆனுங்க அது வந்து ரொம்ப தப்புங்க. அதனால தான் பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதானுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது எந்த மாதிரி தொழில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது, மாடு நிறைய பேர் வளர்த்தி அதை பால் கறந்து ஊற்றுவாங்க. சில பேர் சொசைட்டிக்கு இல்லை பால் கறங்களே வந்து கறந்துட்டும் போயிடுவாங்க. இப்போ நம்ம நாளில் அப்படிலாம் முடியாதாமணி, நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் இடம் இருக்குது இல்லை தோட்டம் இருக்குது இல்லை இவனுக்கு இப்படி மாடெல்லாம் வச்சு பராமரிக்கிறதுக்குலாம் சிரமமாக இருக்குது அப்படின்னா தீவனம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன கண்ணுக்குட்டியே வாங்கிக்கோங்க. அதாவது மேவுதிங்கிற மாதிரி கண்ணுக்குட்டி வாங்கி போட்டு பருவநிலை வந்தோடனே கண்ணுக்குட்டி கொடுத்து போடலாமுங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் ரகசியம் இதில் இருக்குதுங்க. இப்போ நம்ம பேர் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வயசானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு காட்டுங்களா அப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களால வந்து வச்சு பராமரிக்க முடியாது, ரொம்ப இழுத்துட்டு போய் அதை இழுத்து சாணி அழுத்து, அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாடுங்களாக வச்சுருந்தோம்னா அதிக செலவு இருக்குதுங்க. கண்டிப்பாக முதலீடு அதுக்கு அதிகமாக போடணுமுங்க. புண்ணாக்கு வாங்கணுமுங்க, மாவு வாங்கணுமுங்க, பஞ்சு போடணுமுங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் அதில் இருக்குதுங்க. அதுக்கு நிறைய தீவனம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணுமுங்க. இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு அளவாக தான் எடுக்குமுங்க. நம்ம புண்ணாக்கு வச்சா மாடு எப்பவுமே கொழுன்னு இருக்குமுங்க. சில பேர் பச்சை தண்ணியே வச்சு கட்டிடுறாங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து செனை ஊசி போடுற வரைக்குமே பச்சை தண்ணி தான் முக்கால்வாசி. இப்போ எங்களுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நாங்கள் வந்து பச்சை தண்ணி தாங்க வைக்கிறோம். கண்ணுக்குட்டிக்கு எப்போ நாங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி வைப்போம்னா அது தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்போ 1 மாதத்துக்கு மேலே பிறந்து 1 மாதத்துக்கு மேலே இருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி வைப்போம். அதுக்கு மேலே நல்ல மேவு, எங்கே மேவு நல்லா கொழுத்து கிடக்குதோ அங்கே கட்டிடுறது. நல்ல மேயுதா பொழுதோட இத்தனி புண்ணாக்கு, அவ்வளோதாங்க. ரொம்பலாம் நாங்கள் இதுக்கு வந்து புண்ணாக்க வைக்க மாட்டோம். செனை ஊசி போட்டதுக்கப்புறம் தான் இதோட பக்குவமே எங்களுக்கு மாறுமே. ஏன்னா நாங்கள் வந்து கண்ணுக்குட்டி விற்க மாட்டோமுங்க. நாங்கள் மாடாகவே உருவாக்கி வச்சுருக்கிறனால நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை நல்லா பார்த்துக்குவோங்க. இப்போ நீங்கள் இல்லைங்க நான் விற்று போடணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த டைம்லலாம் நல்லா கண்ணுக்குட்டி கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் 2 நேரம் கொடுத்தீங்கன்னா, 2 நேரம் கொடுக்க முடியலன்னா பொழுதோட நேரமாவது கண்ணுக்குட்டிக்கு இத்தனி புண்ணாக்கு வச்சு போட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி நல்லா முழுக்கு இருக்குமுங்க. ஆனுங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாங்க. அதை நீங்கள் பருவநிலை ஆகி அதை விற்கும் போது கண்டிப்பாக ஒரு 25லேருந்து 25க்கு மேலே 30 வரைக்கும் அப்படி தான் போகுங்க. 25க்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு போகுங்க. அந்த கண்ணுக்குட்டி நல்லா இருக்கிற தரத்தை பொறுத்து இருக்குதுங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் ஊசி போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட்டுங்க. ஊசி போட்டு ஒரு 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அது செனை கன்ஃபார்ம் ஆயிருங்க. செனையோடு வாங்கும்போது இன்னும் நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க. இல்லாம நான் ஊசி போடுறேன் பருவநிலை இருக்கும் அப்படியும் கொடுத்துடலாமுங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு 5 ரூபா கம்மியாக போகுங்க, அவ்வளோதானுங்க. ஆனால் இப்படியே ஒரு தொழில் ரகசியம் இதில் இருக்குதுங்க. நம்மளால் தீவனம் போட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னா கண்ணுக்குட்டி பருவநிலையில் ஆகும்போதே கொடுத்துடலாமுங்க. அப்படி நம்ம பேர் அதை கொடுத்து போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது, அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் வந்து போடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கண்ணுக்குட்டி வாங்கிடுறதானுங்க. அப்படியும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிலேயே ஒரு 2 ரகம் இருக்குதுங்க. அதாவது இந்த சட்டமாடுன்னு சொல்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க ஒரு கண்ணுக்குட்டியை. அதாவது 2 கலர் கலந்து வரும் அந்த மாதிரி இருக்கிறதுல சட்டமாடு. ஒரே கலரில் இருந்ததுன்னா அது ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இந்த செவலை மாட்டு கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவலை கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப எல்லா மாட்டை விட இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஃபேக்ட்டு அதிகமாக வருங்க பாலில். அதாவது கொழுப்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குமுங்க. ஃபேக்ட் அதிகம், சத்து அதிகம். இதில் வந்து வைட்டமின் சி இதில் ரொம்ப அதிகமாக வருமுங்க. மற்ற நார்மலான மாட்டோட பாலை விட
செவல மாட்டு பாலுக்கு வைட்டமின் சி அதிகமுங்கோ. ஆனுங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, இப்போ தயிரெல்லாம் மற்ற இதில் விடவே நீங்கள் இந்த செவல மாட்டு பால் தயிர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ருசி அதிகமுங்க. அதனால் நாங்களே என்ன பண்ணுவோம்னா, இப்போ எங்ககிட்ட நிறைய மாடு வகைகள் இருந்தாலுமே நாங்கள் கடைசி நாங்கள் வந்து செவல மாட்டு பால் தான் வச்சுருப்போங்க. ஏன்னா அது டீ போட்டாலும் தனி ருசியாக இருக்குமுங்க. அதே மாதிரி தயிர் உர போட்டாலுமே வேறு லெவலில் தான் இருக்குமுங்க. அதில் அத்தனை ஒரு ருசி வருமுங்க இந்த செவல மாட்டு பாலுக்கு. அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுங்க. ஆனுங்க. ஏனுங்க, இப்போ நம்ம வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கண்ணுக்குட்டி வகை பற்றியெல்லாம் பேசிட்டோமுங்க. இப்போ நம்ம இல்லை அதாவது பருவநிலையில் இருக்கிற கண்ணுக்குட்டி பற்றி கூட பேசிட்டோமுங்க. நீ அடுத்தது என்னங்க, மாட்டை பற்றி தான் பேச போகிறோமுங்க. ஆனுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாமுங்க. நான் வந்து மாட்டை பற்றி சொல்ல போகிறேனுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. சரிங்களா? சரிங்க, நானும் அப்படியே போயிட்டு வரணுங்க. நீ இது போய் பயரெல்லாம் அறுக்கணுமுங்க. ஆனுங்க. வரட்டுங்களா? நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ. இந்த சேனல் புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான விஷயங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. சரி வரட்டுங்களா? வரணுங்க, வெயில் இங்கே கொளுத்தி எடுக்குது. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ.